கடந்த 21ஆம் தேதி எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்த தேமுதிக, பாமக மற்றும் புதிய தமிழகம் ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த 10 பேர் இன்று முதலமைச்சர் ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். தேமுதிகவைச் சேர்ந்த மஃபாய் பாண்டியராஜன், சுந்தர்ராஜன், மைக்கேல் ராயப்பன் உள்ளிட்ட 8 முன்னாள் எம்எல்ஏக்கள், பாமகவில் இருந்து நீக்கப்பட்ட வேலூர் அணைக்கட்டு தொகுதி முன்னாள் எம்எல்ஏ கலையரசு, புதிய தமிழகம் கட்சியின் நிலக்கோட்டை தொகுதி முன்னாள் எம்எல்ஏ ராமசாமி ஆகியோர் இன்று அதிமுகவில் இணைந்தனர். இவர்கள் அனைவரும் முதலமைச்சர் ஜெயலலிதாவை தனித்தனியாக சந்தித்து அதிமுக உறுப்பினர் அட்டையை பெற்றுக் கொண்டனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேர் இயக்கத்தில் இன்று எங்கள் 10 சட்டமன்ற உறுப்பினர்களையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சேர்த்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. எல்லா வலிமைகளையும், எங்களிடம் இருக்கும் எல்லா வலிமைகளையும் பயன்படுத்தி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மீண்டும் 6வது முதல்வராக தமிழகத்தை ஆள்வதற்கு பாடுபடுவோம் என்று உறுதி கூறுகிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எங்களை இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினராக சேர்த்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு மிக்க நன்றி. இன்னைக்கு இந்த நாள் எங்களுக்கு ஒரு நல்ல நாள், சந்தோஷமான நாள். புரட்சித் தலைவி அம்மா அவருடைய ஆதரவில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ராதாபுரம் தொகுதி மக்களுக்கு நல்ல முறையில் அம்மாவினுடைய ஆதரவில் என்னால் இயன்ற அளவு கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றோம், நலத்திட்டங்களை எல்லாம் வழங்கியிருக்கின்றோம். அந்த மகிழ்ச்சியில் இன்று புரட்சித் தலைவி அம்மாவின் முன்னிலையில் கழகத்தில் உறுப்பினராக என்னை இணைத்துக் கொண்டேன்.